என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் நம்பர் 43 பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தலைநகர். லாஸ்ட் மேப்பில் மாநிலங்களோட தலைநகர் பார்த்தோமா, இதில் யூனியன் பிரதேசம் அதோட தலைநகர் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8 யூனியன் பிரதேசம். எத்தனை மாநிலம்? 28 மாநிலம். 8 யூனியன் பிரதேசம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துலாமா? மேலே 4 ஈஸியாக போச்சு. மேலே லடாக் பக்கத்தில் ஜம்மு காஷ்மீர். மேலே லடாக் பக்கத்தில் ஜம்மு காஷ்மீர். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் சண்டிகார் நியூ டெல்லி. 4 மட்டும் சொல்லலாமா? லடாக், ஜம்மு காஷ்மீர், சண்டிகார், நியூ டெல்லி முடிஞ்சிச்சு. அப்படியே கீழே வந்தோம்னா கீழே டையூ டாமன், லெஃப்ட் சைடில் டையூ டாமன் அண்ட் தாத்ரா ஹைவேலி, கீழே லட்சத்தீவு, அடுத்து தமிழ்நாடு பக்கத்தில் பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து கீழே அந்தமான் நிக்கோபார். இன்னொரு டைம் கீழே உள்ள மட்டும் சொல்லிடலாமா? டையூ டாமன் அண்ட் தாத்ரா ஹைவேலி, கீழே லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார். 8 இன்னொரு டைம் ஆர்டர் சொல்லலாமா? மேலே லடாக், அது பக்கத்தில் ஜம்மு காஷ்மீர், கீழே சண்டிகார், நியூ டெல்லி, டையூ டாமன் அண்ட் தாத்ரா ஹைவேலி, கீழே லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் முடிஞ்சிச்சா? அடுத்து அதோட கேபிட்டல்ஸ் பார்த்துடலாம். லடாக்கோட கேபிட்டல் லே. இன்னொரு டைம் சொல்லலாம், லடாக்கோட கேபிட்டல் லே. அடுத்து ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் ஜம்மு. சண்டிகார், நியூ டெல்லி கிடையாது, அதுவே தான் வச்சுக்கலாம். அடுத்து டையூ டாமனுக்கு டாமன். அதுக்கு அடுத்து ஆல்ரெடி இது ரெண்டுமே பார்த்துருந்தோம். லட்சத்தீவுக்கு கவரட்டி, பாண்டிச்சேரி கிடையாது. அப்புறம் அந்தமான் நிக்கோபாருக்கு ஓல்டு புக்கு டேட்டா போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபாருக்கு புக்கு டேட்டா போர்ட் பிளேயர். இப்போ கரண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறது ஸ்ரீவிஜயபுரம். ஸ்ரீவிஜயபுரம். இன்னொரு டைம் எல்லாரும் சொல்லிடலாமா? லடாக்கோட கேபிட்டல் லே. அது கீழே பார்த்தா ஜம்மு காஷ்மீருக்கு ஜம்மு, சண்டிகாருக்கு சண்டிகார், டெல்லிக்கு டெல்லி. அப்படியே கீழே வந்தால் டையூ டாமன், தாத்ரா ஹைவேலி, டாமன். அதுபடியே கீழே வந்தால் லட்சத்தீவு, கவரட்டி. அதுக்கடுத்து பாண்டிச்சேரி. அதுக்கடுத்து அந்தமான் நிக்கோபாருக்கு ஓல்டு போர்ட் பிளேயர், இப்போ நியூவாக இருக்கிறது ஸ்ரீவிஜயபுரம். ஓகேவா? இது அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் லாஸ்ட் இதில் பார்த்தோம்ல, அந்த லட்சத்தீவு அப்படிங்கிற பேர் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படி ரீகால் பண்ணிக்கலாம். 8 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது. 11 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் அமினித்தீவையும் பிரிக்கிறது. 1973 என்ன பண்ணாங்க? அமினித்தீவு, லட்சத்தீவு, மினிக்காய் தீவு இந்த 3ஐயும் சேர்த்து என்ன பண்ணாங்க? லட்சத்தீவு அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. வேற என்ன இதெல்லாம் பார்த்தோம்? அந்தமான் நிக்கோபாரில் இந்தியாவிலே உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குது? இதில் உள்ள பேரந்தீவில் தான் இருக்குது. அது மாதிரி லட்சத்தீவு பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்த பயனது பறவைகள், மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பறவைகள் சரணாலயம் உள்ள ஒரே தீவு பிற்தீவு, அது லட்சத்தீவில் தான் காணப்படுது. ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூப்பா.